அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 வருடத்துக்குரிய ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும், ரிஷபமனையில் குரு பகவானும், மிதுன மனையில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்தும், கன்னி மனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 23, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கடகமனைக்கும், ஆனி மாதம் 28, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது. அது குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 3ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் தன்னம்பிக்கை பெருகும். என கடந்த 2 வருடங்களாகவே ஏதாவது ஒரு குழப்ப ரீதியாக இருந்து கொண்டிருந்தவர்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காமல் இருந்தவர்கள், தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பது தான் அமைப்பு. என கேதுவும் அங்கு இருக்கார். கேதுங்கிறது தடை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த கேது இருந்து தடை கொடுத்து கொண்டிருந்த உங்க முயற்சி, உங்க மனம் சார்ந்த விஷயத்தில் மனம் சார்ந்த பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்போ கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பெற்றிருப்பது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நல்ல நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ முயற்சியில், அதாவது மனதில் இருந்து வந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையோடு இருந்தது. அப்போ மனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு, மனநிலை சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவர்கள், அதற்குரிய டாக்டராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சுகத்தை தரக்கூடிய 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல போய் மறைவது நல்லதல்ல. அப்போ 4க்குரியவன் 12இல் போய் மறைஞ்ச என்ன, வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் சூரியனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என 4க்குரியவனான சுக்கிரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதும், அதே சமயத்தில் அந்த சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு, அந்த குருங்கிறது 6க்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை. அதாவது நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி,
தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கவனம். ஏன்னா சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா, அவர் போய் 12 மறைஞ்சிருக்கிறது நல்லது இல்லை. அப்போ தாய் தந்தையை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 5ஆம் இடத்தை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை இதுவரைக்கும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ கெடுத்து கொண்டிருக்கிறார், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த குரு பார்க்கறதுனால அதை சமப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, படிப்பால இந்த படிப்பு அந்த படிப்பு எதை படிக்கலாம் அப்படின்னு குழப்பமாக இருந்தவர்களுக்கு இப்போ அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி இதைத்தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற தெளிவான தன்மை கிடைக்கக்கூடிய தன்மைகள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கோர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பதவிக்காக அல்லது தன்னுடைய ப்ரமோஷனுக்காக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா, அந்த இடத்தை குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு திடீர் பதவிகளை கொடுக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ கடன் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், கடன் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்கிற அமைப்பும். ஏன்னா சனி இப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ குருங்கிறது 6க்குரியவன். அப்போ தன்னுடைய, அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடனை வாங்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு ஒன்று. அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பேன், அந்த கடனை கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும். ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6லே போய் இருக்கல்லவா, அப்போ எதிர்ப்புகள் பகை இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்தை, திருமணஸ்தானத்தை குரு பார்ப்பது, குரு 11ஆம் இடத்தில் இருப்பது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. கடந்த 2 வருடங்களாக திருமண தடை ஏற்பட்டது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அல்லது நின்று போச்சு, அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை, தனக்கு தகுந்த ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு வரணமையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பமாக இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ குரு 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்வதும் திடீர் திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஒரே மாதத்தில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மையில் இப்போ இந்த கிரக பலன்கள் அமைகிறது. 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 8க்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். 8க்குரியவன் யாரு? கடன், அதாவது வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடமெல்லாம் இதை எல்லாத்தையும் கொடுக்கும். அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு மனம் என்பது ஒரு வகையில் ஒரு குழப்பமாக, ஒரு வகையில் எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான். நெகட்டிவ் அப்படின்னு உங்க மனசுக்கு எது படுகிறதோ அதுக்குள்ள போகாதீங்க. வம்பு, வழக்கு, ஒரு மாதிரியான தன்மைகள், இந்த மாதிரி கெட்டது நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார், 9ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ ராகுங்கிறது வெளிநாட்டு சொந்தக்காரர்லவா, அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், அந்த குருவினுடைய வீட்டில் இருக்கார். குரு 11ஆம் இடத்தில் இருப்பது வெளிநாட்டு யோகத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு ஸ்தானத்தை கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு திடீர் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டுக்காக ஏற்றுமதி இறக்குமதி செல்லக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்ப தொழிலில் மேம்பாடு கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலில் ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், திடீர் ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய
கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சிகப்பு நிற கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது ஒரு வம்பு வழக்கில் போய் சிக்கிட்டு இருந்தவங்க அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள். சிவப்பு நிற கட்டிடங்கள் அப்படின்னு என்ன, காவல்துறை. ஸோ அதில் போய் அலைஞ்சு திரிஞ்சிருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை. இராணுவத்தில் பணியாற்றுபவர்கள், அதாவது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை கடகராசி என்பவர்களுக்கும் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள். உடற்பயிற்சி கூடங்கள், அதாவது நிறுவனங்கள் அமைத்து கொண்டு அதற்கு ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள். விளையாட்டு துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், அதில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள், பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் நன்றாக இருக்கிறது, குரு பகவானும் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் சில விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்களா, இப்போ எத்தனையோ வழிகளை அனுபவித்து இப்போ அதிலிருந்து விடுதலை பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. சதய நட்சத்திரத்தில் நிறைய பேர் அனுபவித்திருப்பீர்கள், இப்போ அதிலிருந்து கொஞ்சம் விலகிட்டீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் இப்போ அனைத்து விதத்திலும் மன சார்ந்த விஷயத்திலும், அதாவது பணம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார், உங்க வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்ப சனி பார்க்கக்கூடிய இடத்துல கெடுதல் செய்யும். அப்போ பணம் விஷயத்துல கவனமாக கரெக்டா இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது கணவன் மனைவி உங்களுக்குள்ள பிரச்சனை வரலையோ மற்றவர்களால் பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோடு செல்லக்கூடிய தன்மைகளும், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பது, மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எந்த யோகத்தில் நமக்கு இருக்கிறது, இப்போ தசாபுத்தி அந்தர சூட்சமம் எப்படி இருக்கிறது, இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா, திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ நாம் திருமணம் செய்யலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.